நாம எல்லாரும் நான் பகுத்தறிவோட இருக்கேன், மார்க்கத்துல தெளிவா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா, நமக்குள்ள இப்படி ஒரு ஆபத்தான மனநோய் இருக்கலாம். வெளியில இருக்க ஜோசியக்காரன பார்த்தா திட்டுவோம். எல்லாம் பச்சை பொய்ன்னு சொல்லுவோம். ஆனா, அதே நேரத்துல நாமளே ஒரு ஜோதிடனா இருந்து நம்ம வாழ்க்கைய நாமளே கணிச்சிட்டு இருப்போம். அத்தியாயம் 5 வசனம் 90. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஈமான் கொண்டோரே, மதுபானமும், சூதாட்டமும், கற்சிலைகளை வழிபடுதலும், அம்புகள் எறிந்து குறிகேட்பதும் சைத்தானின் அருவருக்கத்தக்க செயலாகும். ஆகவே நீங்கள் இவற்றை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் வெற்றியடைவீர்கள். அல்லாஹ் ஜோசியத்த தடை செஞ்சுட்டான். நான் செய்ய மாட்டேன்னு இருப்போம். ஆனா, சைத்தான் விடுவானா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கைரேகை ஜோசியம், கிளி ஜோசியம், பால் கித்தாப் இதுதான். ஆனா, நம்ம கவனிக்காத ஒண்ணு இருக்கு. அதுதான் உள்ளுணர்வு ஜோசியம். உதாரணமா, ஒரு பெரிய முக்கியமான முடிவு எடுக்க போறோம்னா, நம்ம மனசு உடனடியா ஒரு குறி தேட ஆரம்பிக்கும். நான் இந்த கதவ திறந்து வெளிய போகும்போது, மஞ்ச சட்டை போட்டிருக்க ஒரு ஆள பார்த்தா, எனக்கு நடக்க வேண்டிய தேவை கண்டிப்பா நடக்கும். இல்லன்னா, இது தோல்விதான்னு மறைவான எதிர்காலத்த நாமளே ஜோதிடர்கள் மாரி கணிச்சிட்டு இருக்கோம். சைத்தான் நம்மள நேரடியா வழிகேட்டுல இழுக்கறது இல்ல. மறைமுகமா குரானையே அதுக்கு பயன்படுத்த வைக்கிறான். குழப்பமா? கவலைப்படாத. குரான எடுத்து கண்கள மூடி ஒரு வசனத்துல கை வை. அந்த வசனம் உனக்கு வழிகாட்டும். இது பார்க்கிறதுக்கு நல்லா அழகா தெரியும். ஆனா இதுதான் மிகப்பெரிய வழிகேடு. குரான் அருளப்பட்டது எதுக்கு? மனிதன் படித்து, சிந்தித்து வாழ்க்கைக்கு தேவையானத நடைமுறைப்படுத்த. ஆனா நாம என்ன செய்றோம்? குரான ஒரு தற்செயலான குறிபார்க்கும் கருவியா பயன்படுத்துறோம். உதாரணமா, இவன் கூட சேர்ந்து தொழில் தொடங்கலாமா? வேண்டாமான்னு குழப்பத்துல இருக்கும்போது, நாம கை வச்ச வசனம், "நபியே, நீர் உறுதியாக நின்று உமக்கு கட்டளையிட்டபடியே நடப்பீராகன்னு" வந்துச்சுன்னா, உடனே நாம, "அடடா! அல்லாஹ் எனக்கு தொழில் தொடங்க கட்டளை குடுத்துட்டான். உறுதியா செய்ய" சொல்லின்னு முடிவு எடுப்போம். ஆனா, ஒருவேள நாம் கை வச்ச வசனம், "நிச்சயமாக சைத்தான் உங்களில் விரோதத்தையும், பகைமையும் ஏற்படுத்த நினைக்கிறான்" இருந்தா, இந்த தொழில ஆரம்பிச்சா எனக்கும் என் பார்ட்னருக்கும் கண்டிப்பா சண்டை வந்துரும் போலயே. இது வேணாம் அப்படின்னு விட்டுருவோம். இது எல்லாமே ஜோசியத்தோட ஒரு வடிவம் தான். இதுக்கு எந்த ஜோசியக்காரர்கிட்டயும் போய் ரூ. 10 குடுத்து ஜோசியம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. 10 பைசா செலவே இல்லாம நாமளே பார்த்துக்கலாம். சைத்தானும் நல்லா சந்தோஷமா இருப்பான். இஸ்லாம் தடை செஞ்சத நாம நம்மளே அறியாம செஞ்சுட்டு இருக்கோம். உண்மையா நாம எல்லாருமே நம்ம மனசுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு ஜோதிடன சுமந்துட்டு தான் இருக்கோம். இதுதான் இஸ்லாம் தடை செய்த அம்பு எய்தலோட சைக்காலஜிக்கல் பேட்டர்ன். சாதாரணமா ஒரு ஜோசியக்காரன் என்ன செய்வான்? நம்ம கஷ்டத்த கேட்டுட்டு வானத்துல இருக்கிற கிரகநிலையிலோ அல்லது கையில இருக்கிற சீட்டுலயோ காட்டுவான். இந்த கிரகம் இங்க இருக்கு. அதனால உனக்கு இந்த கஷ்டம்னு சொல்லுவான். அங்க என்ன நடக்குது? என்னுடைய கஷ்டத்துக்கும் எங்கேயோ சுத்திட்டு இருக்கிற ஒரு கல்லுக்கும் அவன் சம்மந்தம் கற்பிக்கிறான். இதுதான் பாரம்பரிய ஜோதிடம். இதே மாதிரி தான் நம்ம இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது, நாம என்ன செய்றோம்? ஒருத்தன் போட்டிருக்க மஞ்ச சட்டைக்கும், நம்ம மன உளைச்சலும் சரியாகறதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நாமளே கற்பனை பண்றோம். யோசிச்சு பாருங்க. கிரகநிலைக்கும் நம்ம கஷ்டத்துக்கும் எப்படி சம்மந்தம் இல்லையோ, அதே மாதிரி ஒருத்தன் போட்டிருக்க சட்ட கலருக்கும் நம்ம கஷ்டத்துக்கும் சம்மந்தம் இல்ல. இப்படி சட்ட கலர் கடிகாரத்தை பார்க்கும்போது கரெக்ட்டா பெரிய முள் 5 கிட்ட இருந்தா நம்ம நினைச்சது நடந்துரும்னு விதவிதமா ஜோசியம் பார்க்கிறோம். ஜோதிடம் அப்படின்னா கிளி, கைரேகை, ராசி பலன் மட்டும் இல்ல. எந்த ஆதாரமும் இல்லாத 2 விஷயங்களுக்கு நாமளாவே ஒரு தொடர்பை கற்பனை பண்ணி, இதிலிருந்து எதிர்காலத்தை கணிக்க முயற்சிக்கிற ஒவ்வொரு செயலுமே ஜோதிட மனநிலை தான். மஞ்ச சட்டையோ, கடிகார முள்ளோ, தற்செயலா திறந்த வசனமோ எதிர்காலத்த சொல்லாது. எனவே இதிலிருந்து விலகி வெற்றி பெறுவோம் இன்ஷா அல்லாஹ்.